இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, காலையில கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். வடலூர் சந்தைக்கு வந்திருக்கோம். வடலூர் சந்தை கிட்டத்தட்ட இந்த ரோட்ல ஸ்டார்ட் பண்ண இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சந்தையில பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, மாடு இல்ல கோழி, ஆடு நீங்க கேக்குறது எல்லாமே கிடைக்கும். சண்டை கோழி வந்து குட்டி கோழி சரி, இங்க பாத்தீங்கன்னா லேட்டா வந்துட்டோம். பாருங்க நாட்டுக்கோழி, என்னென்ன பாத்தீங்கன்னா காய்கறிக்கான சந்தை, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க சண்டை கோழியும் கொஞ்சம் கிடைக்குது. சண்டை கோழி கட்டியா என்ன கேக்கலையா? பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க. ஆத்து மேலதான் வந்துறியா? உள்ளூர்ல நடக்குங்க. சிக்கி இருக்கு. கோழி அண்ணா எவ்வளோண்ணா ஜோடி? 750. ஒரு சேவா ஒரு பொட்டை கோழியா? பொட்டை எடுத்தால் 750, சேவல் எடுத்தா 900 ரூபாய் வரும். 900. சேவல பாருங்க. பொட்டை எடுப்பாங்கண்ணா. பொட்டை எடுக்குமா எப்படி இது? இதை பாருங்க, இத பார்த்தா கணேஷ் பேசி பாக்குறியா? பிஸ்கட் கலர்ல நான் சொன்ன அந்த நெருப்பு கோழி குஞ்சு பெருவடை தானே? பெருவடை பாருங்க. இந்த 220 அது போல. எத்தனை மாசம்? அது ஒரு மாட்டுக்கு நாட்டு கோழி பெருசாக 2 எடுத்து நல்லா இருக்கும். பெருவடையே இருக்கு. பெருவடை இருக்கு, கிண்ணி கோழி இருக்கு. இது நல்லா இருக்கு. நீதான் தரேன்னு சொல்லிட்டு வாங்க. எங்கிட்ட காட்டு போண்டா வாங்கிக்க. போண்டாவும் கேள்றா. அது ஒரு போண்டா இருந்ததுன்னா ஓரளவுக்கு முட்டை போடும். முட்டை கொஞ்சம் அதிகமாக போடும். பெரிய முட்டையாக போடும். ஃபைட்டிங்க அந்த தம்பி கையில் வச்சுருக்காங்க. அது ஃபைட்டிங்க. சரத்து நண்பன்டா. அவர் அது ஒரு சண்டை தேவை தான். இது கேட்டு பாரு எவ்வளோ கேட்குறியா? நான் தோணுது. கேஜி வேணா ஒரு 1.5 அடி ஹைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்குறது ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கோம். நிறையா இருக்குது. இதெல்லாம் 750, கொஞ்சம் ஓரளவுக்கு நடுத்தர சைஸில் இருக்கிறது சொல்கிறாங்க. சின்ன சிக்ஸ்லாம் வந்து 250லேருந்தே இருக்குது. ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஃபிஷ் டேங்க் கப்பீஸ்லேருந்து கோல்டன் கப்பீஸ்லேருந்து எல்லாம் இருக்குது. ஃபைட்டர்லாம் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணி வாங்குறாங்க. அதுக்காக தான் சும்மா சண்டை போட்டு ஏன்னா செக் பண்ணி வாங்கணும். இல்லைன்னா நம்ம
கொஞ்சம் நடுத்தர சைஸ் தான், இன்னும் பெரிய சவல்லாம் இருக்குது. இன்னும் கொம்பு காலில் நகரம் வந்து இதெல்லாம் 1 மாதத்துக்கு குஞ்சுன்னு நினைக்கிறேன். பெருவடைன்னு நினைக்கிறேன். பெருவடையா இல்லை இதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏய் நாட்டுக்கோழிடா, ஏய் கேள்றா, சிக்கு தான் பார்க்கணுமா? சிக்கனா இது பாரு, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். என்னோட குஞ்சு போந்தா கோழி நான் எத்தனைவா ஸோ எங்கள் தலைவர் வந்து பெருவடை தான் கேட்டு வராரு. பெருவடை கிடைக்கல அவருக்கு. குட்டி வாத்துக்குட்டி, வாத்து தான் அழகாக இருக்குது இருக்கிறதுல. அது பங்களா வாத்து. ஜோடி 1300 700 ஜோடி ஜோடி. சிக்கு தான். சிக்கு ரொம்ப குட்டியாக இருந்தா இது பாருங்க, வெளியே இருக்குது. மவுஸும் சேர்த்து வைக்கிறாங்க. இது எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாமா? இது எவ்வளோ ஜோடி? 1200. $1200 அந்த இது இருக்குல்ல, அங்கே இருந்த முயல்ன்ற மாதிரி வெளியே 1200. உன் புறா பார்க்கலாம், நல்ல கலர்லாம் வந்துருக்கு. பூனையா? ஏன் அந்த இந்த கேட்டுறா இது? புறா வாங்கி எவ்வளோ புறா வாங்கிருக்கேன். டெவலப் பண்ண அதே போல தான் இருக்குது, அது இல்லை. இதுவாண்ணா எவ்வளோண்ணா? ஜோடியா? எத்தனை மாதம் இருக்கும் அது? 1 மாதமா குட்டி? விட்டாங்க. அசில் கிராஸு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கா? வளரணும், இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. வீடாக இருக்கு. சவுண்ட் அடிச்சுட்டு வரோம். 1 மணி நேரம் இருப்பீங்களா? இன்னொரு 1 மணி நேரம் இருப்பீங்களா? இன்னொரு 1 மணி நேரம் இருப்பீங்களா? சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலம் எல்லா கடையும் இப்படி தான் இருக்குமா? கோழி கடை எல்லா கடையும் சாயங்காலம் வரைக்கும். எல்லாம் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் உடனே போயிடுவாங்க. வா வரும், முயலால் முடியல. 10 மீன் வாங்கிக்கலாம். 2 மீன் வாங்கிக்கலாம்னு இருக்கா? 3 சொல்கிறாரு. லைன் இதுதான் மிஸ் ஆகும். அதெல்லாம் நீ வளர்த்து கொடுத்துருவா. பேரட் எந்த பேரட்டா உங்களுக்கு அது தெரியுதா பாருங்க. முயல் வச்சுருக்காரு. நீ கேட்டியா அந்த ஒயிட்டு? ஒயிட்டு தான். 3 ஒயிட்டு தானே வாங்கினேன். 3 ஒயிட் இருக்குது வீட்டில். 3 ஒயிட்டு. புறா எவ்வளோப்பா இருக்கு? இது என்ன புறா? கட்டமும் பூனை கூட வச்சுருக்காங்க. இந்த பூனை பேர் என்னது? இது பேர் என்னது? இந்த பூனை பேர்ப்பா? பேஷன் கேட். பர்ஷியன் கேட். இதுதான் பர்ஷியன் கேட்டா. அது இல்லை, ஒரு நாள் இருக்கா? ஏன் போயிட்டு இது எல்லாம் மோதி நீங்கள் வா. அம்மா இது எதுங்கண்ணா? அது இது குருவி கவர்மெண்ட் இது கேல்சியம். இது அந்த கனவு மீன் ஓடு தானே? அதான் மீன் ஓடுதான். சாப்பிடுமா? சாப்பிடுமா? நல்லா அது நல்லது போடணும். அது போட்டே ஆகும்.
ஓடெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், அது கேல்சியம் சத்து போட்டே ஆகும். ரொம்ப சின்ன சிக்கன் வெறும் நாட்டுக்கோழி கூட தான் சொல்லுவாங்க கம்மியாக. நான் சொன்னல அந்த காலில் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த புறாங்க ஒன்று இருந்தது. பார்த்தீங்கன்னா கோழிக்கு மட்டும் இல்லை, இப்போது பர்ஷியன் கேட் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து சந்தையில் இதுதான் இருந்தது, இப்போ ஆடு வாத்து எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாத்து தொங்குது. இது பங்களா வாத்து சொல்கிறது. தலைவர் பெருவிட கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மூணாவது இடம் பார்த்து அவன் போயிட்டான் தான் நீங்கிறானு பேர். முட்டை போகிற சைஸில் வாங்கினாலும் உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தா பெருவிட மாதிரி தான் தெரியுது.